ஹாய் ஹலோ மக்களே! உங்கள் செந்தில் பவி. என்னடா இந்த வாய்ஸ் ரொம்ப நாள் காணுமே நெனச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்னோட பர்சனல் ரொம்ப வேலையாயிருச்சு. வீடு ஷிஃப்ட் பண்ற வேல தான். நியூவா நாங்க ஷிஃப்ட் மாரி வந்துட்டோம் வீடு. அதனால கொஞ்சம் இதாயிடுச்சு. இன்னைக்கு என்னடா ஸ்பெஷலா இன்னைக்கு ஏன் வீடியோ பர்ட்டிகுலரா போட்டிருக்கீங்க அப்டின்னா, இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். வருஷம் கல்யாண நாள். எப்படிதான் அந்த 1 வருஷம் கடந்து வந்தோங்கிறது தெரியல. நெறைய சந்தோஷம், கஷ்டம் எல்லாமே நாங்க வந்துட்டு ஃபீல் பண்ணி தான் இந்த 1 இயர் கடந்துட்டோம். எப்படி ஓடுச்சுன்னே தெரியல. எங்கள விட மத்தவங்களுமே 1 இயர் ஆயிட்டா அப்படிங்கிற மாரி அவங்களும் கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சரி அவங்களும் கேட்டாங்க. ஏதோ லைஃப் நல்லா போயிருச்சு இந்த 1 வருஷம். இன்னும் வர வருஷமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எங்களுக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க மக்களே. அப்புறம் வந்துட்டு நெறைய பேருக்கு ஒரு அட்வைஸ் சின்னதா குடுத்துக்கிறேன். உங்க பார்ட்னர்ட்ட வந்துட்டு பணத்த வச்சு ஏதாவது ப்ராப்ளம் வருது, சண்டை வருதுன்னா, அது வந்து பெருசாக்காதீங்க. நைட்டுக்குள்ள சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. என்னோட சின்ன அட்வைஸ் இதுதான். ஏன்னா பணத்துக்காக ஒரு பார்ட்னர்ட்ட சண்டை போடுறது என்ன பொறுத்தவரைக்கும் தப்புன்னு தான் எனக்கு தோணுது மக்களே. நானும் இப்போ ஒரு சின்ன ஒரு நானும் அத எடுத்து நடத்திட்டு தான் இருக்கேன். பணத்துக்காக சண்டை வந்தா அத வந்து பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். அன்னைக்கே சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அவர்ட்ட மிங்கிள் ஆயிருவேன். அது நல்ல கொஞ்சம் நல்லாவே கொண்டு போகுது. அவர் என்னை புரிஞ்சுக்கிறாரு. நானும் அவர புரிஞ்சுக்கிற ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே நல்லாவே போச்சு. எங்க அம்மாவும் சரி, எங்க சிஸ்டர்ஸும் சரி ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணாங்க எனக்கு. எங்க அம்மா இன்னைக்கு பிரியாணி பண்ணி குடுத்தாங்க. எல்லாமே சாப்பிட்டோம். வீட்ல போய் தான் சாப்பிட்டோம். காலையில வந்து தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு, அ வீட்லருந்து கிளம்பி மாப்பிள்ளையோட குலதெய்வம் கோயில் போயிட்டு, சாமி கும்பிட்டுட்டு, அங்க ஒரு பாட்டி தாத்தா இருந்தாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அங்கருந்து புளியம்பழத்த எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா, நாங்க மட்டும் தான் போயிருந்தனால எந்த ஒரு பிரசாதமும் கிடைக்கல. சரி கோயில் பிரசாதமா அந்த புளியம்பழத்தையாச்சும் எடுத்துட்டு வரணுன்ட்டு எடுத்துட்டு வந்துட்டு, வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மா பிரியாணி பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு மக்களே! பாய்.